This video is sponsored by Buy Mode e-shopping app, Buy Mode mobile app, Buy Mode online app. ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு நூல்களினுடைய பங்கு மிக மிக முக்கியமானது. அதுக்கு பாடநூல்கள் மட்டுமே ஒரு மனிதனை மனிதனாக மாற்றும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த பாடநூல்களோடு சேர்த்து பொது நூல்களையும் படிக்கும்போது எண்ணற்ற பல தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள அது ஏதுவாக இருக்கிறது. சிலர் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருப்பாங்க. அவர்களால் பல நூல்களை வாங்கி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் கூட அவங்க இருக்கலாம். அல்லது பல நூல்களை தேடி அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு சரியான முறைகளில் அமையாத கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு நினச்சா நமக்கு நூலகம் பேருதவியாக இருக்கும். நூலகத்தில் நம்ம என்னென்ன புத்தகங்களை படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போதுனா பல வகையான தலைப்புகளில் பல நூல்கள் அங்கே நமக்காக நம்மளை வரவேற்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் நூலகத்தில் நூல்கள் நிறைய காணப்படும். அங்கே போய் நமக்கு தேவையான நூல்களை எடுத்து நம்ம படிக்கலாம், குறிப்பெடுத்துக்கலாம். வீடுகளுக்கு கூட தேவைப்பட்டால் அனுமதி பெற்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அந்த மாதிரியான நூல்கள் நம்ம என்ன செஞ்சிடும்? ஒரு நூலை நம்ம படிக்கிறதுனால நம்ம என்னங்க அப்படி நம்ம இதனால என்னங்க சாதிக்க முடியும்? நம்மள்ட்ட அப்படி என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு நூல்கள் நினச்சா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி வேணாலும் புரட்டி போடும். புரட்டி போடுகின்ற வகை தான் சிறந்த நூல்கள். ஒரு நூலை படிப்பதன் மூலமாக நம்மள்ட்ட நிறைய மாற்றங்கள் ஏற்படணும். எதையுமே செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கூட என்னால் இன்றைக்கி நம்ம இதை செய்யணும், இதை பண்ணணும் அப்படின்னு அந்த பிளானிங் மைண்டை அடுத்தடுத்துன்னு நம்மளோட உள் உணர்வுகளை உறங்க விடாமல் தட்டி எழுப்பி அதை ஏதாவது ஒரு இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய வகைகளில் நம்ம எந்த நூல்கள் செதுக்குகின்றதோ அந்த நூல்களை நாம் கண்டினியூட்டியாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அது நிறைய மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தி தரும். ஒரு ஆயுதத்தை விட ஒரு ஆயுதத்தினுடைய கூர்மை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆயுதத்தினுடைய கூர்மை எந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். அது ஏதாவது ஒன்றை குத்த வேண்டும் அல்லது ஒன்றை கிழிக்க வேண்டும் என்றால் எவ்வளோ ஷார்ப்பாக போய் கிழிக்கும் இல்லைங்களா, தாக்கும் இல்லைங்களா. ஆனால் அதை விட ஒரு நூல் மிக வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆயுதம் ஏறக்குறைய ஒரு மனிதனை தாக்கலாம் அல்லது 2-3 மனிதர்களை மட்டுமே தாக்க முடியும். ஆனால் ஒரு நூலாகப்பட்டது அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பல்லாயிரக்கணக்கான பல லட்சம் நபர்களை சென்று அடையும் பொழுது அவர்களிடம் இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்களை பதித்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக பல கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்கோ அல்லது ஒரு தனி மனித ஒழுக்கத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்லது ஏதாவது ஒரு வகையான ஒரு எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகைகளில் அந்த நூல்கள் தட்டி எழுப்பக்கூடிய ஆற்றல் பெற்றவையாக இருக்குது. அந்த அளவிற்கு நூல்கள் நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். என்னங்க ஒருத்தவங்க போடுற ஒரு கையெழுத்து எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய தலையையே மாற்றுதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் நூல்களில் இருக்கின்ற அந்த அச்சுக்களாகப்பட்டது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஆற்றல் பெற்றவையாக இருக்குது. அதனால் எல்லாரும் நூலகத்துக்கு போவோம், நூல்களை படிப்போம், தனி மனித ஒழுக்கத்தை மேம்படுத்துவோம். மனிதனாக வாழ்வதற்கு பண்பட்ட மனதை உருவாக்கக்கூடிய வல்லமை நூல்களுக்கு உண்டு. எனக்கு நிம்மதி இல்லை, அலையிறேன், திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் நூல்களோடு ஒரு அரை மணி நேரம் வாழ்ந்து பாருங்கள். அந்த நூல்களை படிப்பதன் மூலமாக நம்மளுடைய மன அழுத்தங்கள் விலகி மன நிம்மதி பெறும். நிறையா பேர் நம்ம பார்க்கலாம், வயதானவர்களெல்லாம் எப்பயாவது ஒரு புத்தகங்களை வச்சு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பார்க்குறவங்க என்ன நினைப்பா, என்னடா இந்த ஆள் வயசான காலத்தில் போய் புக்கை படிச்சுக்கிட்டு இருக்குது, இவர் எந்த பரீட்சை எழுத போகிறாரு அப்படின்னு சில கிண்டலாக அப்படி பேசுவாங்க. ஆனால் நாம் அதிலிருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன சார்னா, அவங்க போட்டித் தேர்வுக்காக படிக்கிறது கிடையாது. வயதான காலங்களில் அவர்களுக்கு ஒரு நிம்மதி தேவை.
ஒரு ஓய்வு தேவை. அந்த ஓய்வில் கூட புத்தகங்களை படித்து அதன் மூலமாக மனதை ஒருநிலைப்படுத்துகிறார்கள், மனதை சாந்தப்படுத்துகிறார்கள், மன நிம்மதி அடைகிறார்கள். அதற்காகத்தான் அவங்க அந்த காலங்களிலும் வயதான காலத்திலும் கூட நூல்களை படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ஆர்வம் நூல்களை சார்ந்து இருக்கிறது. அந்த அளவுக்கு நூல்கள் நமக்கு மிக பேருதவியாகவும் நம்மை ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அதனால் நூல்களை வாசிப்போம், நூலகத்தை மேம்படுத்துவோம், நூலகம் செல்வோம், நூலறிவு பெறுவோம். நன்றி.